என்னால குடும்பத்தை முன்னேற்ற முடியாது, பெண்ணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒத்துக்கொண்ட ஆண் சமுதாயம் எப்படி குடும்பத்தை முன்னேற்றும்? நீங்க பெண் பாருங்களேன், நீங்க கல்யாணம் பேசி முடிச்ச உடனே எவ்வளவு நகை போடுவீங்க? நான் கேட்கிறேன் சார், எவ்வளவு நகை கொடுத்தா நீங்க பத்திரமா பாதுகாப்பீங்க? எந்த இல்லை, அதுக்கு தான் வீட்டில் வச்சா திருட்டுத்துறை ஜாஸ்தி இருக்குன்னு தான் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே நேராக பேங்க்ல போய் அடகு வச்சிடறாங்க. ஏன் அவங்க அம்மா வீட்டிலே கொடுத்து வச்சிருக்கலாமே, உங்க வீட்டுக்கு வந்து தான் பேங்க்ல வைக்கணுமா? பேங்க் அக்கௌண்ட் 2 பேருக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் கொடுமைப்படுத்தி, அப்பாவை கொடுமைப்படுத்தி, உங்க நகை நாங்க போட்டுட்டு வர்ற நகையெல்லாம் எப்படி உருமாறுது? அது உங்க வீடு, உங்க வேலைக்கு லஞ்சம், நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட், உங்க தங்கச்சிக்கு கல்யாணம். இந்த லட்சணத்துல நீங்க எப்படி சார் குடும்பத்தை முன்னேற்றுவீங்க? நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு பிறகு ஒரு பெரிய வார்த்தை உருவாக்கி இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அந்த வீட்டு ஆம்பளை வந்து லேப்டாப்ல உட்காந்துட்டு வேலை செய்வாரு. முகத்தை எப்படி வச்சிருப்பாரு தெரியுமா? இந்த இஞ்சி தின்ன குரங்கு அப்படிலாம் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சிருப்பாரு. சாதாரணமாக வெளியே வேலைக்கு போனாங்க அப்படின்னா தண்ணி, சோறு, செருப்பு, இந்த முன்ன பின்ன எந்த இடமொழியும் இருக்காது. ஏன்னா அவர் வேலை பார்க்கக்கூடிய பிஸியான கணவனா. இந்த மாதிரி உங்களுடைய அந்த கெத்து அப்படி பில்டப், ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு மனைவி தான் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ஒரு மனைவிக்கு தான் பொருந்தும். நீங்க அதை வேலை லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டீங்க. இந்த அப்பளம் போடுறது, வடகம் பொரிக்கிறது, ஆடு மாடு கோழி வளர்த்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுறது. ஏன்னா இந்த ஊதியம் அந்த குடும்பத்துக்குள்ளேயே போறதுனால இது உங்களுக்கு கணக்கிலே வராது. இந்த மனைவி எப்படி வேலை பார்ப்பா தெரியுமா? இன்னைக்கு நீங்க லேப்டாப்ல உட்காந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் புருஷன் இருக்காங்கல்ல, எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, வயிற்றுல கையை வச்சா சோறு வரணும், வாயில கையை வச்சா தண்ணி வரணும். ஆனா நாங்க எப்படி வேலை பார்ப்போம் தெரியுமா? எங்களுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம், அடுப்புல சோறு வெந்துகிட்டு இருக்கும், ஒரு அடுப்புல குழம்பு இருக்கும், ஒரு குழந்தை மடியில படுத்திருக்கும், அது யூரின் போனாலும் போகும், ஒரு குழந்தை விளையாடுறதுக்கு எங்க தலைமுடிய வச்சிருக்கோம், நாங்க சந்தோஷமா இருக்கோம். இது எங்களுக்கு சொர்க்கம். நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொர்க்கம் மாதிரி பண்ணுவோம். ஆனா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது நரகத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க.